விவசாயம் நம் வாழ்வில் அத்தியாவசியம். ஆனால் பல பேருக்கு அந்த விவசாயம் பண்ணுற முறையை தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் ஒரு விவசாயம் இப்போ ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா விவசாயத்தோட அடிப்படையான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுறேன். மண் பரிசோதனை. முதலில் நிலத்தோட மண்ணை பரிசோதனை செய்யணும். எந்த மண்ணுக்கு எந்த பயிர் பொருத்தமானதுன்னு தெரிந்து உங்களோட மண்ணுக்கேற்ற பயிரை வைத்தாதான் அது நல்ல விவசாயமாக மாறும். மண் பரிசோதனை செய்யும் போதே அந்த மண்ணுக்கு எந்த அளவுக்கு உரம் நீர் பாய்ச்சணுங்கிற தகவலையுமே கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, நல்ல விதைகள். தரமான விதைகள் தான் நல்ல விளைச்சலை தரும். சான்றளிக்கப்பட்ட விதைகளை வாங்குவது ரொம்ப நல்லது. மூன்றாவது, நீர் மேலாண்மை. விவசாயத்தில் நீர் முக்கியம். அதிகமாக நீர் செலுத்தினாலோ இல்லை குறைவாக நீர் செலுத்தினாலோ பயிர் பாதிக்கப்படும். உங்கள் நிலத்தில் நீர் வளம் கம்மியாக இருந்தால் துளி நீர் பாசனம் இல்லை மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பயன்படுத்தலாம். நான்காவது, உரங்கள். ரசாயன உரங்களை விட இயற்கை உரங்களை பயன்படுத்துவது மண்ணுக்கு வலுவை கொடுக்கும். கம்போஸ்ட், பசலை, கோமியம் மாதிரியான இயற்கை உரங்கள் மண்ணுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரசாயன உரங்கள் அதிகம் பயன்படுத்தினால் மண் பலவீனமாகும். இதை அறிந்து இயற்கையான உரங்களை பயன்படுத்தினால் நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஐந்தாவது, நோய் பூச்சி கட்டுப்பாடு. ஒரு விவசாயம் பண்ணி செடி வளர்ந்த பிறகு அதை அழிக்கிறதுக்கு பூச்சியும் நோயும் நிறையா வரும். இதையெல்லாம் கட்டுப்படுத்த இயற்கை முறையில் நெய் பசலை, பச்சை பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். சுத்தம் மற்றும் சரியான முறையில் பராமரிப்பு செய்தால் பூச்சி பிரச்சனையை தடுக்க முடியும். இதுதான் விவசாயம் ஆரம்பிக்க வேண்டிய அடிப்படை குறிப்புகள்.